ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு உள்ளி பக்கோடா தான் செய்ய போகிறோம். ஓகே, அதுக்காக வேண்டி பெரிய உள்ளியை ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த வத்தல் பொடி, ஆனால் கொஞ்சம் எரிவு குறைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, பொடி போடணும். ஓமம் அதை நல்லா நசுக்கி இப்படி போட்டோன்னா ஜீரணம் ஆகிடும். ஓகே, அதுக்காண்டி ஓமம், பல்லாரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை, வத்தல் பொடி, காயப்பொடி, உப்பு பொடி எல்லாம் போட்டிருக்கோம். இனி அது என்னச்சுன்னா ஃபஸ்ட்டு நல்ல கைக்கே நல்ல பலம் கொடுத்து இது விரவசணும். ஃபஸ்ட்டு விரவிடணும். ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கு. ஓகே, அதை ஆட் பண்ணுவோம். என்றைக்குமே மாவு ஆட் பண்ணிக்கிட்டு உள்ளியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. உள்ளியெல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் கடைசியில் தான் மாவு ஆட் பண்ணணும். இப்படி இப்படி கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி எடுத்துட்டு சும்மா போட்டால் போதும். சூப்பராக பாருங்க, 10 நிமிஷம் கூட ஆகாது. சூப்பரான ஒரு உள்ளி வடை ரெடி. ஓகே, பக்கோடா. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீயும் ஒரு பக்கோடாவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே.